இயக்குனர் திரு சேனு ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சேனு ராமசாமி. விஜயகாந்த் அவர்களுடனான உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்மா. எப்படி மதுரையில வங்கியில் எழுதியோ அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் இன்னைக்குமே இருக்கும். அவர் வல்லல், மாமனிதர், எல்லோரையும் சமமாக நடத்தியவர், பழக்கியவர், மனதில் பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு மனிதர். நான் அவரோட எனக்கு 2-3 முறை சந்திக்க வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுல ஒண்ணு மறக்க முடியாது முதல்ல மறக்க முடியாது. நான் அப்ப உதவி இயக்குனராக இருக்கும்போது என்னுடைய அறைக்கு ஒரு பெரியவர் வந்தாரு. அந்த பெரியவர் தன்னுடைய மகளுக்கு ஃபீஸ்க்காக வந்திருக்காரு. அவர் முதல் நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை. 2வது நாள் கேட்கும்போது தான் சொன்னாரு, விஜயகாந்த் அவங்க படிக்கிறதுக்குலாம் ஃபீஸ் கட்டுவாங்க, அதுக்காக நாங்கள் வந்திருக்கலாம். அப்போ நான் கூட்டு போனேன். நீண்ட கியூ இருந்துச்சு. அப்போ அங்கே ஆஃபீஸுக்கு ஆயிடுச்சு. நான் தெரியும் உள்ள விட்டாங்க. உள்ள போனா லெஃப்ட் சைடில் துண்டு போட்டு சாதாரண உட்காந்து காது இருக்குது. போனாரு. இவர் கேட்டு போனது 1 வருஷம் ஃபீஸு. ஆனா அது ஒரு தடவை 2-3 பேர் சேர்ல உட்காந்துருந்தாங்க. வாங்கி செக் பண்ணாங்க. கடைசியில அவருக்கு 2 வருடம் படிப்பு, அதே சமயத்துல 2 வருஷத்துக்கு தேவையான ஆஃபீஸ் ஃபீஸ் சேர்த்து போட்டு செக்கா கொடுத்தாங்க. அப்போ அப்பதான் குணத்தை சொன்னேன். நான் சாரோட போய் சொல்லி போனேன். சரி கூட்டு போறேன். இங்க நான் அந்த பெரியவர் இஸ்லாமிய எனக்கு இன்னுமே நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அணுகாது. அன்னையிலிருந்து நான் நேரடியாக இதை நான் பார்த்ததுலேருந்து அவர் மேல மிகப்பெரிய காதல் ஆயிட்டேன், மிகப்பெரிய அன்பாயிட்டேன். அப்புறம் என் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. நடிகர் ராஜேஷ் சார் தான் எனக்கு கூட்டு போனாங்க. கல்யாண மண்டபத்தில் இருந்தாரு. இப்போ வரவேற்று பேசும்போது நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். இடையில நிறைய தடவை நான் அவரை பார்த்துருக்கேன். தேட்டரில் பார்த்துருக்கேன், ஷூட்டிங் ஸ்கிரிப்டெல்லாம் போய் பார்த்துருக்கேன். இப்போ போனே வா வாங்கி பார்த்துட்டு அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சம்பவம் சொன்னார். இப்படிதான் ஒரு அவதூறு வழக்கில் ஒரு நீதிபதி எனக்கு தீர்ப்பு அப்போ பொய் வழக்குன்னு தெரிஞ்சு தீர்ப்பு தராமல் இருந்தாரு. நானும் காலையில் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நின்னேன். அப்புறம் தான் அந்த பொய் வழக்கு. அதுவும் இல்லாமல் நான் உங்களால படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜே என்கிட்ட படிச்சிருக்கும்போது அவர் எனக்கு எப்படி ஒரு தீர்ப்பு தர்றது அப்படின்னு சொல்லி அவர் நின்னாரு சொல்லி பேசினார். ஸோ இப்படி கல்வி வல்லலாம் தமிழ் சினிமாவில் இருந்து வந்த ஒரு கதாநாயகர் காமராஜருக்கு பிறகு கல்வி மீது ரொம்ப படிக்க வைக்கிறது. நான் ரொம்ப ஆர்வமா எல்லாருக்கும் அந்த கல்வி செஞ்ச மாமனிதர் அவர். அவருடைய இழப்பு உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமா. அவர் இறந்து வாழ்ற அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய கட்சியினர்களுக்கும், அவரை சார்ந்த மக்களுக்கும், ரசிகர்களுக்கும், என் போன்ற அவருடைய நலம் விரும்புகளுக்கும் ஆழ்ந்த இடங்களையும் இந்திய அஞ்சலியும் நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.